செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். 2 நாளா உங்களுக்கு குழந்தைகள் தினம் வர்றதுனால குழந்தைகளுக்கான சின்ன சின்ன கதைகளும் அதில் வர சின்ன சின்ன கருத்துக்களும் பகிர்ந்துட்டு வரோம். இந்த கதைகள் ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைகளை குதூகலப்படுத்தணும்னு நினைக்கிற நேரத்தில் கதை அமர்வு நேரம்னு ஒன்று உண்டாக்கி அவங்களோட கதையை சொல்லி அதில் இருக்க கருத்துக்களை உரையாடலாம். இது நம்ம குடும்பமாக இருக்கிறதுக்கு, அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். குழந்தைகளுக்கு கதைகள்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய பொருளே கதைகள் தான். இப்பையும் இந்த பதிவிலையும் இன்னும் 3 கதைகள் கொடுக்குறோம். நீங்கள் அதை உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லி அவங்கள குதூகலப்படுத்துங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கான முதல் கதை ஒரு கிளாஸ் பால். ஒரு ஏழை சிறுவன் தன்னோட பள்ளி கட்டணத்தை செலுத்த செய்தித்தாள்களை வித்துட்டு வந்தான். ஒரு நாள் அவன் ரொம்ப பசியாக இருந்தான். தனது அக்கம் பக்கத்துக்கு சென்று உணவு எடுக்க முயற்சி செஞ்சிட்டு இருந்தான். நிறைய பேர்கிட்ட கேட்டான். ஆனால் யாருமே அவனுக்கு உணவு கொடுக்க முன் வரல. நிறைய முயற்சிக்கு அப்புறம் ஒரு பெண்ணு அவனுக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுத்தான். அந்த பையனும் அதை குடிச்சிட்டு அன்னைக்கு அவனுக்கு அந்த பசி ஆறுனதுனால ஒரு பெரிய மகிழ்ச்சி தன்னோட வேலையை தொடர்ந்தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் அவன் மருத்துவராக மாறினான். அந்த ஒரு கிளாஸ் பால் கொடுத்த அந்த பொண்ணு அந்த நேரத்தில் அவன்கிட்ட பணம் வாங்கலை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சிறுமி நோய்வாய்ப்பட்டாள். எந்த மருத்துவரும் அவளுக்கு சிகிச்சை அளிக்க தயாராக இல்லை. நகரில் சிறந்த மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற முடிவு செஞ்சாங்க. அவங்களால கட்டணம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த சூழ்நிலையில் அவங்க அந்த ஆஸ்பத்திரியில் அந்த குழந்தைய சேர்த்தாங்க. சிறுமியோட மருத்துவ கட்டணத்தை செலுத்த முடியாத சூழ்நிலையில் அவங்க கண்ணீர் கலங்கி டாக்டர்கிட்ட, மருத்துவரே, எங்களால் பணம் செலுத்த முடியல, எங்களுக்கான சிகிச்சையை பாருங்கள், உங்களுக்கு எப்படியும் நாங்கள் பணத்தை புரட்டி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மருத்துவர் அவங்கள பார்த்த உடனே அடையாளம் கண்டுக்கிட்டாரு. அவங்க அந்த பெண் தான் அவருக்கு ஒரு காலத்தில் ஒரு கிளாஸ் பால் கொடுத்தவங்க. அப்போ சொன்னார், நீங்கள் ஆல்ரெடி எனக்கு ஃபீஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பெண் கேட்டாங்க. இன்னைக்கு இந்த சிகிச்சை பார்த்ததுக்காக எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பசியோடு இருக்கும்போது தேவையானப்ப எனக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுத்தீங்களே, அதுதான் இந்த சிகிச்சைக்குரிய கட்டணம். நீங்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை, நீங்கள் போகலாம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. அந்த பெண் உண்மையிலே அப்படியே அகமகிழ்ந்து அவங்க காலில் விழுந்து கும்பிட்டாங்க. அப்போ சொன்னார் அவர், நான் மருத்துவராக இருக்கலாம் இன்னைக்கு, ஆனால் அன்னைக்கு இருந்த பசியில் நான் வாடி போய் எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னால் இந்த மருத்துவ படிப்பை தொடர்ந்து படிச்சிருக்க முடியாது. நீங்கள் தான் எனக்கு தெய்வம், என்னோட காலில் விழுக அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தர் செய்கிற செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கும், அதோட காரியம் நமக்கு தெரிய வரும்போது நமக்கே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நம்ம செய்கிற ஒவ்வொரு கருணை செயல்களுக்கும் ஒரு வெகுமதி கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இன்றைக்கி செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும், அது சின்ன செயல், அதாவது குப்பை எடுத்து குப்பை தொட்டில் போடுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் ஒரு வெகுமதி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லி கண்டிப்பாக கருணை செயல்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த கதை மூலமாக நாம் உணர்த்தணும். அடுத்த கதைக்குள்ளே போகலாமா? குச்சிகளின் மூட்டை. 3 மகன்களோட ஒரு முதியவர் இருந்தார். அந்த மகன்கள் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. முதியவர் தனது மகன்களை ஒன்றிணைக்க நிறைய முயற்சி பண்ணிட்டு இருந்தார். ஆனால் எப்போ பார்த்தாலும் அவருக்கு தோல்விதான். சில மாசங்கள் ஆனோடனே முதியவருக்கு நோய் வந்துருச்சு, நோய்வாய்ப்பட்டுட்டார். இன்னும் அவங்க மகன்கள் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. முதியவர் தனது மகன்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடம் கற்பிக்க முயற்சி செஞ்சார். அவர் தன்னோட மகன்களை கூட்டி நிற்க வச்சுட்டு ஒரு கட்டை குச்சிகளை கொடுத்தார், அதாவது கத்துக்கத்தா குச்சிகள். அவங்க ஒவ்வொருத்தட்டையும் அதை உடைக்க சொன்னார். வெற்றியாளருக்கு வெகுமதி கிடைக்கும் கூட சொன்னார். வெகுமதி என்ன அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் முடிவு செய்யலை, நீங்கள் இந்த குச்சியை உடைங்க அப்படின்னாரு. அவர்கள் குச்சியின் மூட்டையை உடைக்க வேண்டும். அதாவது குச்சி குட்டி குட்டி சின்ன சின்ன குச்சியெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய கத்தையாக இருக்கும், அதை அப்படியே உடைக்கணும்.
ஒவ்வொரு மகன்களும் அது அப்படியே அந்த கத்தையான குச்சியை உடைக்க முயற்சி சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு உடைக்க முடியல, தோல்வி தான் வந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், ஒரு குச்சியை மட்டும் எடுத்து உடைச்சி பாருங்க அப்படின்னு. அந்த ஒரு மகன் ஒரு குச்சியை மட்டும் தனியாக அடித்து ஈஸியாக உடைச்சான். அப்போ சொன்னார் அவர், ஒரு தனி நபரை உடைப்பது ரொம்ப எளிது, ஆனால் ஒன்றுபட்ட குழுவை அல்ல அப்படின்னு தந்தை சொன்னார். இதுலேருந்து அவங்களுக்கு, நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் யாரும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை பயன்படுத்தி மற்றவங்க உங்கள்கிட்ட இருந்து லாபம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னார். இதனால அந்த முதியவர் தன்னோட மகன்களுக்கு தாங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு புரிய வச்சுட்டாரு. இது நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பாடம் இல்லையா? ஒற்றுமையில் என்னைக்குமே வலிமை இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்க கதை இது. ரொம்ப அருமையான கதை இல்லை? சின்ன கதை தான், ஆனால் இது ஒரு செயலாக்கம் மூலம் நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்க முடியும். அடுத்த கதைக்குள்ள போலாமா? 3வது கதை, கரடி மற்றும் 2 நண்பர்கள். ஒரு நாள் 2 நண்பர்கள் காட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அங்கே காடு ரொம்ப ஆபத்தானதுன்னு அவங்க புரிஞ்சும் அவங்களால ஆபத்தை தவிர்க்க முடியாத இருக்கனால 2 பேரும் பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த காட்டுக்குள்ள கரடி இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைதான். அந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு பெரிய கரடி அவங்க கிட்ட வந்துச்சு. 2 நண்பர்களில் ஒருவர் தனது நண்பரை விட்டு என்ன பண்ணான், வேகமாக ஒரு மரத்தில் ஏறிட்டான். இன்னொரு நண்பனுக்கு மரம் ஏற தெரியாது, ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சான். அப்புறம்தான் ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன பண்ணா, அங்கேயே கீழே இறந்தது போல படுத்துட்டான். அப்படின்னா மூச்சை அடக்கிட்டு ஒரு இறந்த மனிதன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி படுத்துட்டான். கரடி என்ன பண்ணுச்சு, தரையில் இருந்த நண்பரை பார்த்துட்டு அவனோட வாசனையை பிடிக்க முயற்சி பண்ணுச்சு. கரடிக்கு நுகர்ற தன்மை இருக்கிறதுனால அவனால் சுவாசிக்க முடியலன்றதை உணர்ந்து அவன் இறந்து விட்டதா நினச்சி வேறு வழியில் போயிடுச்சு. ஏன்னா கரடி எப்போவுமே இறந்த உயிரினங்களை தொடுறதில்ல. அந்த விஷயம் மட்டும் அந்த 2வது நண்பனுக்கு தெரியும். அதனால தான் அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி அவன் இறந்த மனுஷன் மாதிரி நடிச்சான். மரத்தில் இருந்த நண்பன் கீழே வந்து, கரடி என்ன சொன்னது அப்படின்னு நண்பன் கிட்ட கேட்டான். அப்போ அவன் சொன்னான், நீ போலி நண்பர்களை ஒருபோதும் நம்ப வேண்டாம் அப்படின்னு கரடி என்கிட்ட சொல்லிச்சு அப்படின்னு சொன்னான். இது நமக்கு தெரிஞ்ச கதை தான், ஆனால் இந்த கதையை நினைவூட்டுற. ஏன்னா இந்த கதையை சொல்லி கூட நம்ம குழந்தைங்களுக்கு சில நேரங்களில் நம்ம அலர்ட் பண்ண முடியும். அதாவது குழந்தைங்க எப்போவுமே நண்பரை தேடுறதுல ரொம்ப வேகமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரம் இது. நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நண்பர்கள் தெளிவாகவும் அதுவும் நல்ல நண்பர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தைகள் நல்ல மனிதர்களாகவும் வளர முடியும். இந்த கதையை சொல்லி அவங்களுக்கு எந்த மாதிரி நண்பர்கள் எப்படி புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறத நாம் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஒழுக்கத்துடன் கூறிய ஒரு சிறுகதை நிச்சயமாக உங்கள் குழந்தைகளை சிறப்பாக மேம்படுத்தும். குழந்தையோட வாழ்க்கையில் கதை சொல்லும் வழக்கத்தை வளர்ப்பது ரொம்ப முக்கியம். நாம் கதை சொல்கிறத பார்த்து அந்த குழந்தைகளும் தன்னோட கற்பனா திறனையும் கதை சொல்லும் திறனையும் வளர்த்துப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஏதாவது விஷயத்த சொல்ல முயற்சிக்கும் போது ஒரு குழந்தை எப்போவுமே இதிலிருந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத கற்றுக்கும். நம்ம பிள்ளைக்கு நேர்மை, ஒருமைப்பாடு, ஒற்றுமை மற்றும் பொறுமை இந்த மாதிரி பண்புகளை வளர்க்க இந்த மாதிரி கதைகள் ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த மாதிரி கதைகளோட உங்களை இன்னும் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதே.